இன்னைக்கு நீங்க தமிழக மக்களை பார்க்கும் பொழுது, இதுவரை ஆண்டு கொண்டிருந்த, இதற்கு முன்னால் ஆண்ட இந்த கட்சிகளை எல்லாம் அவங்க வந்து புறம் தள்ளிவிட்டு, தங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக ஒரு கட்சி வர வேண்டும் அப்படின்றது, இன்னைக்கு நீங்க பார்க்குற எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும், ஒரு விசில் சின்னத்திற்கு உண்டான வரவேற்பையும் நீங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது, ஆளுங்கட்சியினர் கையில ஊடகம் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது, அவங்க இன்னைக்கே தேர்தல் வந்தா கூட எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. கருத்து கணிப்புகள் வந்து ஒரு ஒரு வீட்டையும் போய் யாரும் தட்டி கேட்க போறதில்ல. பொதுவான ஒரு பார்வையில கருத்து கணிப்புகள் இருக்குது. அது ஒரு இப்ப எல்லாருமே சொல்ற மாதிரி தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவர்களுடைய வீட்டிலேயும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டரும், ரசிகரும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வரப்போகிற தேர்தலை வந்து தமிழக வெற்றி கழகமும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க மேல்ல இருந்து பூத் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து அவர்களுக்கான ஆட்களை எல்லாம் நியமிச்சிட்டாங்க. இப்போ தேர்தல் அறிக்கை குழு வந்து இந்த அடுத்த மாத தொடக்கத்தில் வந்து நாங்களும் போயிட்டு பொதுமக்களை சந்திக்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிரச்சார குழுவுமே வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் அவருடைய சுற்றுப்பயணமும் தயாராக இருக்கிறது. ஒரு முறை அவர் அப்படியே வந்து மக்களை பார்த்து பேசிட்டு போனாலே போதும், ஓட்டுக்கள் எல்லாமே அவர் பக்கம் விழும் அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு மக்களையும் நீங்கள் சந்திக்கும் போது, ஒரு கடை வீதியில் போறீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் படித்த இளைஞர்கள், பெண்கள் எல்லாரையுமே பார்க்கும் பொழுது, இன்னைக்கு வந்து 2 ஆண்டுகள் தான் ஆச்சு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு. அவங்களுடைய கட்சியில் பதிவு செய்த ஒரு தொண்டர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,20,00,000 பேர் வந்து இது வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் வந்து கட்சியில் நாங்கள் எப்படி சேர்றது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் ஆண்டவர்கள் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் வந்து 2 கட்சிகள் மட்டுமே தமிழகத்தினுடைய மொத்த எல்லாவற்றையுமே ஆண்டு கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அடித்தட்டு மக்களுக்கு சமூக நீதின்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் யாருமே அரசியல் பக்கம் கூட வந்துட முடியாது. தேர்தலுக்கு 5 கோடி ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் தேர்தல் விண்ணப்ப ஃபார்மையும் உள்ளே ஃபுல் பண்ணி போட முடியும். இவங்கெல்லாம் வந்து அடுத்தவங்க யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு கோட்டை மாதிரி கட்டி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் வந்து இயற்கை வளங்களை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு கேட்டால் உடனே இப்படி திரும்பிடுவாங்க. அவர் டிக்கெட் விற்றாரா, அவருடைய படத்தினுடைய டிக்கெட் எல்லாம் பிளாக்ல போச்சு, அந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை சுருட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களுடைய ஃபார்மை வாங்கி பாருங்க. நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்படுற கேள்வி என்ன தெரியுமா? நீ இது உன் மேலே எத்தனை கேஸ் இருக்கு, உன் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது, இதுதான் அவங்களுடைய அடிப்படை தகுதி. இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நேர்மையாகவும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தலைவர் வந்தா இது மாதிரி பலவிதமான விமர்சனங்கள் எல்லாம் வைக்க தான் செய்வாங்க, அவங்களை தற்காத்து கொள்வதற்கு. நீங்கள் எதுவுமே ஒன்று புதுசாக நீங்கள் ஆரம்பிங்களேன், அது நீங்கள் ஒரு தொழிலாகட்டும் இல்லை எண்ணமுமே ஆகட்டும், புதிதாக தொடங்கும் போது பல விஷயங்களில் வந்து நம்ம பார்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு வராது. ஒரு 1000 பேர் தான் கூடுவாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். அங்கே 500 பேர் தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. போகிறவங்க வரவங்கலாம் கூப்பிட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு உட்காந்து தான் இத்தனை வாட்டு வந்து கட்சிகள் இவங்களாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 1000 பேர் கூடுவார்கள் என்று நினைத்த இடத்துல 10,000 இல்லை லட்சக்கணக்கான பேர்கள் கூடுவது என்பது அரசே அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். போலீஸ் பாதுகாப்பு இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த தமிழக வெற்றி கழகத்தை வைத்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க பேசுறதெல்லாம் அரசியலுக்காகவும் தேர்தல் நேரத்தில் வந்து புரிதல் இல்லாமலும் பேசக்கூடியவர். இப்போ இன்னைக்கு வாக்களிக்கிற யங்ஸ்டர்ஸினுடைய ஃபேமிலியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்புலமாக கொண்ட அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதிமுகவில் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போல்லாம் இவங்கெல்லாம் ஏன் மாறவே கூடாதா? அவங்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தேடி தானே போகணும் அப்படிங்கிறாங்க. அந்த கட்சியிலேருந்து வந்துட்டார், அப்போ ஒரு ஊழலை ஆதரிக்கிறேன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லவே இல்லையே. அவர்கள் யார், நீங்கள் யாரை வேணா வச்சுக்க. இன்னைக்கு நான் வந்து காமராஜரை மனசில் வச்சிருக்கிறேன், ஆனால் விஜயை வந்து என்னுடைய தலைவராக நான் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து நான் இல்லை நீங்கள் எப்படி அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இவரை ஏற்றுக்கிடலாம்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது சரியான முறையாக இருக்கும்? அவங்க வராரு இவருக்கு தோள் கொடுப்பதற்காக. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு மக்களிடம் நல்லது செய்யணுங்கிறது தான் நோக்கமே தவிர ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு இவங்க இப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணாங்களான்னு பார்க்கும்போது எல்லா தலைவர்களிடமும் சில மைனஸ் இருக்கும், சில பெரிய ப்ளஸ் இருக்கும். அதை வைத்து தானே மக்கள் மனசில் அவங்க இடம் பிடிக்கிறாங்க.
இன்னைக்கு அவர் வந்து நின்னாருன்னா இத்தனை ஒரு கூட்டம், மக்கள் ஆர்ப்பரிக்கின்ற ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு அரசியல்ல வந்து ஒருத்தரும் எதற்காக ஒரு குழுக்களை அமைத்து கொண்டு உங்களுக்கு இத்தனை சீட்டு தரோம், இத்தனை சீட்டு உங்களுக்கு தரோம், நீங்க கேட்கறது இதெல்லாம் செய்யறோன்ற பேச்சுவார்த்தை எப்படி தொடங்குது? பாவம் பார்த்தா கூப்பிடுறாங்க கிடையாது. நாங்க இப்படி ஒரு வலிமையாக இருக்கிறோம், நீங்களும் கூட வரும்போது எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு வலிமை வரும் அப்படின்னு தானே கூப்பிடுறாங்க. இது எப்படி தவறான செயலாகும்? இது எப்படி பாவம் பார்த்து கூப்பிடுறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யூகங்கள் பலவிதமாக இன்னைக்கு ஊடகங்களை நீங்க திறந்தாலே அவர் எப்படி கட்சி ஆரம்பிச்சிருவாரு, அவர் எப்படி வந்துருவாரு, அவருடைய கொடிக்கு ஒரு விமர்சனம், அவருடைய பேச்சுக்கு ஒரு விமர்சனம், அவருடைய அந்த கட்சியினுடைய பெயருக்கு ஒரு விமர்சனம், இன்னைக்கு வந்திருக்கிற அந்த விசில் சின்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு பலவிதமான விமர்சனங்கள் அப்படின்னு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அதாவது இப்படி ஒரு கட்சியை நம்ம அழித்து துடைத்து எரிந்து விட வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் விசில் கூட கிடைச்சிருச்சு, அது இன்னும் எந்த அளவுக்கு முடக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு தன் மீது அவர் மீது வந்து இருக்கிற மொத்த வன்மத்தையும் இன்னைக்கு ஊடகம் வாயிலாக கொட்டி தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் தாண்டி நிற்கிறது தானே ஒரு தலைமை. படம் வெளியே வரலன்னு தெரியுது, சிபிஐல போட்டு உலுக்கி எடுக்கிறாங்கன்னு தெரியுது, என்ன மாதிரி அழுத்தங்கள் என்பது சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. இதற்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? அதையெல்லாம் தாண்டி நின்று அரசியலில் ஜெயிப்பது தான் கூடுதல் பலமாக அவருக்கு இருக்கும். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அழுத்தம் இருக்குன்னு தான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் அடிப்பணிஞ்சாரா? எல்லாத்துக்கும் அடிப்பணிஞ்சிருந்தா என்னைக்குமே அடிப்பணிஞ்சு எல்லாமே நடந்திருக்குமே. எதற்கும் அடிப்பணியில. என்னுடைய நிலைப்பாடு இதுதான், இதை நோக்கி தான் என்னுடைய பயணம். அந்த நிலைப்பாடுனால தான் இன்னைக்கு கூட்டம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் அது இரட்டிப்பாக ஆயிட்டு இருக்குது. எத்தனையோ கூட்டங்கள் நடந்திருக்கிறது. அங்கெல்லாம் எப்படி கூட்டங்கள் நடக்கும், இங்க என்ன நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுற்றி சூழ்ந்து நடந்தது அப்படிங்கிறது அத்தனை ஊடகத்துக்கும் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். நீங்கள்லாம் பேசாம அவங்க என்ன சொல்றாங்களோ, இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பயந்து கொண்டு அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதற்கேற்ற மாதிரி செய்திகளை போட்டு நீங்க இருக்கிறீங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வெளியில வருவாரு. அவர் எங்கெல்லாம் பயணிக்க போறாருங்கிற லிஸ்ட் போட போறாங்க, போட்டு அதன்படி பயணிக்க போறாங்க தான். நிச்சயமா பார்ப்பாரு. இன்னைக்கு தொடங்கப்பட்ட இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவுமே பேசுகின்ற ஒரு தலைவராக யார் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் இருக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறார்களோ அதுதானே நடக்க போகுது. அதுதான் அந்த ஒரு பெரிய மாற்றத்திற்கான அலை வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வீசிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய நம்ம போக்குற எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், கேட்குறோம். ஒரு விசில் சத்தம் எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அது அத்தனை வாக்குகளாக மாறி பெரும்பான்மையான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தமிழகத்தினுடைய முதல்வராக அரியணையில் நிச்சயம் அமர்வார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் கொட்ட முடியுமோ அவ்வளத்தையும் கொட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து ஊடகத்தில் பணம் வாங்கிக்கிட்டு செயல்படுறதுக்கு நாங்கள் வந்து அவரை எதிர்த்து செயல்படணுன்ற அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமா சேர்ந்து வெறி கொண்டு தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா மக்கள் வந்து அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுதுமா பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு இடத்துலையும் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அரசியலுங்கிறது யாரெல்லாம் பேசுவாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அரசியல் பேசி பார்த்துருக்கிறீங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட் அரசியல் பேசி பார்த்துருக்கிறீங்களா? வெறும் டீ கடையில் மட்டும்தான் உட்காந்து அரசியல் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் பெண்களும் வேலை செய்கிற இடத்துல அத்தனை இடத்துலையும் அரசியல் பேசுகிறாங்க இளைஞர்கள். அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அது உண்மையான ஒரு விஷயம். அப்படி எல்லாருமே இன்னைக்கு அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா இத்தனை பேர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தொண்டர்கள் எல்லாருமே இளைஞர்கள். இது மாதிரி ஒரு பெரிய படை எந்த கட்சியில் இருக்கு?